அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 பாவை விளக்கு செராமிக்கில் செஞ்சது. மண் கிடையாது, இது செராமிக்கில் செஞ்சது. நல்ல முகம்லாம் நல்லா திருத்தமாக இருக்குது பாருங்கள். சடை அலங்காரம் தான் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. கை விரல் எல்லாமே நல்லாயிருக்கு. கழுத்தில் நல்லா அழகாக நெக்லஸ் போட்டிருக்கு. கையிலையும் இங்கேயும் போட்டிருக்கு, இங்கே வளையலும் போட்டிருக்கு. இது சடை அலங்காரம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு கொண்டை மாதிரி போட்டு அதுலேருந்து முடியை அழகாக தொங்க விட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் கால் விரல் நல்லா அழகாக தெரியுது. விரல்லாம் கூட நல்லா செதுக்கியிருக்காங்க. ஒரு பீடத்து மேலே முட்டிங்கால் போட்டு இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது. இதுவும் கார்த்திகைக்கு பொறுத்துறாங்கிறதால அந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்குது. இது ஒரு இந்த தலை டிசைன் இது ஒரு மாதிரி இருக்குது. இங்கே முடிக்கெலாம் அழகாக இப்படி கொடுத்துருக்காங்க, வரி வரியாக கொடுத்துருக்காங்க. முடி இருக்கிறது மாதிரி சூப்பராக இருக்குது. இது வந்து ரெண்டும் ஒரே டிசைன். இதுவும் நல்ல முகம்லாம் நல்ல திருத்தமாக அழகாக இருக்குது. இதில் கொண்டை மாதிரி போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் கொண்டை போட்டிருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குவாங்க. இது கொண்டை போட்டு முடி அதுலேருந்து நடுவுலேருந்து தொங்குற மாதிரி. இது கொண்டையை போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இது காலில் விரல்லாம் இருக்க மாதிரி இல்லாமல் கால் மட்டும் இருக்குது. ஆனால் இந்த கால் நடுவில் கொஞ்சம் மேலே பள்ளமாக இருக்குல்ல, அது மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கீழ் பாதத்தில் கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்கோம், அதை நல்லா அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த மாதிரி இல்லை, ஆனால் விரலை வந்து நல்லா காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த விளக்கை ஏந்திகிட்ருக்கிற கையையும் நல்லா விரல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் விரலும் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பாவை விளக்கு பெரிய பெரிய கோவில்களில் ரொம்ப அழகாக இருக்கும், பித்தளையில் பெருசாக. இப்போ நமக்கு செராமிக்லேயும் கிடைக்கிது, மண்லேயும் கிடைக்கிது. மதினி வச்சுருக்கிறது 3 செராமிக். உங்கள் வீட்டில் யார் வீட்லையாவது இருந்ததுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.